Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to Subhiyum Naanum. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம வீட்ல எப்பவுமே அடிக்கடி சிம்பிளா பண்ற ஒரு ரெசிபியை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம மெது வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை நம்ம வீட்டில் அடிக்கடி எல்லாருமே பண்ணுவோம். இதில் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இருக்குது. அப்போ தான் மெது வடை நல்லா சாஃப்டாக கடையில் வாங்குற மாதிரி புஷ்ஷுன்னு வரும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி நான் இதை பண்ணுறதுக்கு முழு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் ஒரு 4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா 3 to 4 மணி நேரம் நீங்கள் இதை ஊற வச்சுருங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு. நீங்கள் உளுந்தம்பருப்பு எடுக்கும்போது நல்ல குவாலிட்டியான பருப்பாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வடை நல்லா சாஃப்டாக வரும், இல்லைன்னா கட்டி ஆயிரும். ஸோ நல்ல உளுந்தம்பருப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைக்கும்போது தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரலும் தண்ணியை ரெடியூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு மாவு கட்டியாக இருந்தால் தான் வடை தட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் மாவாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சிருக்கேன். ஸோ இவ்வளோ கட்டியாக இருக்கணும் மாவு தண்ணியாக இருந்தால் வடை தட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இது எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம கையை தண்ணியில் நனைச்சிட்டு மாவு எடுத்தோம் அப்படின்னா நம்ம கையில் மாவு ஒட்டாமல் இருக்கணும். இன்னொரு மெத்தட், ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை வச்சுட்டு இந்த மாவு கொஞ்சம் அந்த தண்ணியில் போடும்போது இந்த மாவு அது அப்படியே மேலே மிதங்கும். அந்த மாதிரி நான் இன்றைக்கி பண்ணலை. நீங்கள் வேணால் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் அந்த மாதிரி போட்டு பார்த்துக்கலாம் தண்ணியில். ஸோ அதுதான் நமக்கு கரெக்டான வடை மாவு பதம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், என் கையில் மாவு ஒட்டாமல் இருக்குது. நான் கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு கையில் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். நமக்கு அப்போ தான் வடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கையில் ஒட்டாமல் வருது. ஸோ இந்த அளவுக்கு மாவை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு கூட ஒரு பெரிய வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய துண்டு இஞ்சியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய், இதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது கொஞ்சமாக மல்லி இலை, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக நமக்கு தேவையான அளவு உப்பு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். உப்பு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் எல்லாமே போட்டிருக்கிறது எல்லாமே இந்த மாவு கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் எந்த சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை, எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இது அப்படியே நல்லா சூப்பராக வடை வரும். ஸோ இப்போ ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம கையை தண்ணியில் நனைச்சிக்கலாம். 2 கையுமே தண்ணியில் நனைச்சிக்கலாம். அதுக்கடுத்தது கொஞ்சமாக ஒரு உருண்டை மாவு எடுத்து நம்ம உள்ளங்கையில் வடையை தட்டி எடுத்துக்கலாம். எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதனால் நான் இப்படியே செஞ்சுக்கிறேன். அப்படி உங்களுக்கு கையில் தட்ட வரல அப்படின்னா நீங்கள் ஒரு கரண்டியில் தட்டி கூட இதை எண்ணெயில் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதை எண்ணெயில் நான் போட்டு எடுத்து பொரிக்க போகிறேன். ஸோ பாருங்கள், இதில் நான் ஒரு 5 வடை போட்டிருக்கேன். நிறைய போட்டால் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். அதனால் உங்கள் பாத்திர சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை வடை போடணுமோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதை அப்படியே திருப்பி 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரலும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க.
ஃப்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகணும். அடுப்பை கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லைனா வெளியே நல்லா கலர் வந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன உடனே அது கண்டிப்பாக பிரிஞ்சு வந்துடும், கவலைப்பட வேணாம். இப்போ பாருங்கள், இது ஃப்ரை ஆயிடுச்சு. நான் எடுக்க போகிறேன். எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நமக்கு எந்த சோடா உப்பு எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா பொங்கி பெருசாக நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான், நம்ம மெதுவடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.